இண்டி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அரசியல் கட்சிகள் மும்முரமாக தொடங்கியுள்ள நிலையில் தற்போது மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்து வரும் இண்டி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இண்டி கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட 30க்கும் அதிகமான கட்சிகள் அடங்கியுள்ளது. இதில் 20 கட்சிகளுக்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் டெல்லியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் திமுக கட்சி போன்றவைகள் கலந்து கொள்ளவில்லை. காங்கிரசுடனான ஆம் ஆத்மி மோதலே இதற்கு காரணம் எனவும் இதனால் இண்டி கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருந்தது. இண்டி கூட்டணியில் முக்கிய கட்சியாக விளங்கும் திமுகவும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து பல மாவட்டங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்களில் இண்டி கூட்டணி எதிரெதிர் துருவங்களில் போட்டியிடும் என அதே சமயம் தமிழகத்தில் காங்கிரசிற்கு குறைந்த இடங்களை மட்டுமே திமுக ஒதுக்கினால் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.